ராணுவ விமானிகள் மற்றும் அதிகாரிகளின் உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ராணுவ தளவாடங்கள், குறிப்பாக பயன்படுத்தப்பட்ட விமானங்களை வாங்கும் விவகாரத்தில் மீண்டும் தவறு செய்ய வேண்டாம் என்று மாட்சிமை தங்கிய மலேசிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் தற்காப்பு அமைச்சுக்கு கடும் நினைவுறுத்தலை வெளியிட்டுள்ளார். பயன்படுத்தப்பட்ட ஸ்காய் ஹாக் விமானம் வாங்கப்பட்டு அதை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போன நாட்டின் அனுபவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பயன்படுத்தப்பட்ட ஸ்காய்ஹாக் போர் விமானத்தை நாம் வாங்கியது போன்ற கடந்த கால தவற்றை திரும்பவும் செய்யாதீர்கள் என்றும், நமது விமானிகளை பறக்கும் சவப்பெட்டிக்குள் வைக்கப் போகின்றீர்களா நீங்கள் என்றும் சிந்தியுங்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். தற்காப்பு அமைச்சில் அளவுக்கு அதிகமான ஏஜென்ட்கள் அல்லது விற்பனை முகவர்களாக முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இருக்கின்ற காரணத்தினால் சம்பவம் நடப்பதாக தாம் நம்புவதாகவும், துணிகளை விற்பவர்கள் கூட ட்ரோன்களை விற்க முயற்சி செய்கின்றனர் என்றும் ஆயுதப் படைகளின் உச்ச தளபதியுமான அவர் குறிப்பிட்டார். 1ஆம் படிவ மாணவி ஜாரா குவைரினா மகாதீரின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்கி சிலரை சபிக்கும் அளவுக்கு இந்த விவகாரத்தை கையாள வேண்டாம் என்று அவர் அனைத்து தரப்பினருக்கும் அறிவுறுத்தியுள்ளார். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்று அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தாம் வலியுறுத்தி கூறுவது, விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று அன்வார் திட்டவட்டமாக தெரிவித்தார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான எல்லையில் ஏற்பட்ட பதற்றங்களை தொடர்ந்து அவ்விரு நாடுகளுக்கும் இடையில் சமரச முயற்சிகளில் ஆசியான் தலைவரான மலேசியாவின் பங்கு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் பங்களிப்பை சிலர் மறுத்தாலும், நல்லிணக்க முயற்சிகளில் அந்நிய தரப்பினர் வைத்திருக்கும் நம்பிக்கையானது நாட்டின் அரசியல் பொருளாதார நிலைத்தன்மை மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை மெய்ப்பிப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் வாழ்வதால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனென்றால் நமது அரசியல் நிலையானது. மக்கள் பொருளாதார வளர்ச்சியை மதிக்கிறார்கள். பிரச்சனைகள் ஏற்படும் போது அவர்கள் அமைதிக்கான முயற்சிகளை நம்மிடம் ஒப்படைக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் அதை அங்கீகரிக்க விரும்பாவிட்டாலும் பரவாயில்லை, உலகமே அங்கீகரிக்கிறது என்று அவர் கூறினார். அக்மால் சலேவுடனான மோதலை தொடர்ந்து பொறுப்பற்ற முறையில் செயல்பட வேண்டாம் என தனது இளைஞர் பிரிவுக்கு அறிவுறுத்துமாறு டிஏபி தலைமைத்துவத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கும் அம்னோ துணைத் தலைவர் முகமது ஹசானை டிஏபி இளைஞர் பிரிவு கண்டித்துள்ளது. அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் பல முறை இன பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதோடு நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கு மிரட்டல் விடுத்திருப்பதை ஒப்புக்கொள்ளுமாறு முகமடை அப்பிரிவின் நிர்வாக மன்றம் வலியுறுத்தியுள்ளது. இவ்வளவு காலமாக விவேகமற்றவராகவும் பொது சிந்தனை அற்றவராகவும் இருந்து வரும் ஒரே நபர் அக்மால் சலே மட்டுமே. முகமது ஹசான் உண்மையிலேயே ஆலோசனை வழங்க விரும்பினால் அவர் முதலில் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரிடமிருந்து தொடங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மலேசிய அரசியல் மாறிவிட்டது. தற்போது ஒரு பெரும் மாற்றமும் ஏற்பட்டுள்ளது. இந்த உண்மையை மஇகா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கட்சி பின்தங்கிவிடும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பலர் மஇகா பலவீனமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவது ஆச்சரியமாக உள்ளது. எப்போதும் மஇகாவை பற்றித்தான் பல்வேறு விமர்சகர்கள் தங்களை பகுப்பாய்வாளர்கள் என கூறிக்கொண்டு கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தங்களுக்கு முக்கியம் விமர்சகர்கள் அல்ல, தங்கள் அடிப்படை உறுப்பினர்கள், இந்திய சமுதாயத்தினரே என்று அவர் தெரிவித்துள்ளார். உறுப்பினர்கள் சொல்வதே தங்களுக்கு வலிமை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையில்தான் மஇகா நிலைத்திருக்கிறது என்று நேற்று ஜொகூர் மாநில மஇகாவின் 79வது ஆண்டு பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்து அவர் பேசினார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எங்கள் கட்சியின் எதிர்காலத்தை நாங்களே தீர்மானிப்போம், வேறு யாரும் அல்ல, நாங்கள் யாரிடமும் கோபம் கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். புத்ராஜயாவில் உள்ள ஒரு பேரங்காடி ஒன்றில் கடந்த புதன்கிழமை பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ ரபிசி ரம்லியின் மகன் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்புடைய சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் சில சாதகமான அறிகுறிகளை கண்டுபிடித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட பகுதியை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து மதிப்பாய்வு செய்ததன் மூலம் அந்த அறிகுறிகள் கண்டறியப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ சசாலி கஹார் கூறினார். இவ்வழக்கு விசாரணைக்கு உதவ இதுவரை 14 பேர் அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள
தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.